புதுச்சேரியில் பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பாஜகவுடன் ரங்கசாமி மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று காலை திருச்செந்தூரில் அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். அதற்கு பிறகு புதுவை வந்து சேர்ந்துவிட்டார். 2 தொகுதிகளில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியாவுடன் அவர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கடந்த முறை பாஜக மேலிட பொறுப்பாளர் வந்திருந்த போது அவரை சந்திக்காமல் சென்றுவிட்டார் ரங்கசாமி. ஆனால் அவர்களுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம், பேசுகிறோம் என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடுல உடன்பாடு எட்டப்படலையா? என்ன இழுபறி, என்ன நிலை? என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியுடன் தொடர்கிறது என்று அவர் பலமுறை தெரிவித்துள்ளார். காரைக்காலுக்கு அமித்ஷா வருகை வந்த சமயத்திலும், புதுச்சேரி மாநிலத்திற்கு பிரதம மந்திரி மோடி வந்த சமயத்திலும் அவர் 2 நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அப்போது கூட அவர்கள் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தான் இருந்திருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது என்ஆர் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதி, பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை தொகுதி என்று, எந்தெந்த தொகுதி என்று முழுமையாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. இந்நிலையில் தான் இன்று காலை பல கோயில்களில் சென்றுவிட்டு மங்களம் தொகுதி, அதன் பிறகு தட்டாஞ்சாவடி தொகுதி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு கூட 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். 1 சட்டமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற்றார். தற்போது 2 சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக மனு தாக்கல் செய்துவிட்டு அதன் பிறகு தனியார் சொகுசு விடுதியில் தங்கியுள்ள தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டியாவை வந்து தற்போது சந்திக்க உள்ளார். அவருடன் வந்து பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயம், அதே போல் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பல அமைச்சர்கள் இங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதி உடன்பாடு எந்தெந்த தொகுதியில் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது, குறிப்பாக 30 சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் 23 சட்டமன்ற தொகுதியும், காரைக்கால் பகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியும், மாகி, ஏனம் என 2 தனித்தனி தொகுதிகள் இருக்கிறது. இப்படி 30 சட்டமன்ற தொகுதியில் இவர்கள் இருவரும் பிரித்துக் கொள்ள வருகிறார்கள். அது ஏற்கனவே 16 சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு 14 சட்டமன்ற தொகுதியும் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளிவரவில்லை. இன்று காலை கூட 2 சட்டமன்ற தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கூட எத்தனை தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தற்போது வந்து அமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் தனியார் சொகுசு தங்கியுள்ள பாரதிய ஜனதாவின் மத்திய அமைச்சர் தேர்தல் பொறுப்பாளரை வந்து சந்திக்க உள்ளார். இதன் பிறகு இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுவது என்பது தெளிவாக இல்லை. இன்று மாலை ஒரு முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ரங்கசாயை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் தனது முடிவை வந்து எப்போது சொல்வார். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் முடிவு என்பது இறுதி கட்டமாக இறுதி நாளில் தான் வெளிவரும். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. 26ஆம் தேதியோடு புதுச்சேரி மாநிலத்தில் வேட்புமனு முடிய இருக்கிறது. ஆனாலும் இதுவரைக்கும் எந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்று தெரியாத ஒரு நிலைக்கு தான் புதுச்சேரி அரசியல் உள்ளது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.